ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிப்பினா இருக்கேன் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு வேர்ல்டு வைடாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் ரெட்ரோ. இந்த படம் நம்ம சூர்யாவோட கெரியரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிமாக இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் இன்ச் பை இன்ச்சாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெட்ரோ படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்னு கம்ப்ளீட்டாக முதல்ல பார்த்துடலாமா? அந்த ரெட்ரோ படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா தான். அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக அவர் தான் ஷோல்டர்ஸில் தூக்கி வச்சு கொண்டுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு வேற லெவல் டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம தளபதி விஜயோட ஃபிலிம்ஸில் வர டைட்டில் கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போகல, அனிமேஷன் மாதிரி. அந்த மாதிரி நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்குமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம சூர்யாவோட இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூஸ் பம்ப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த படத்தோட இசையமைப்பாளரான நம்ம சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கனிமா சாங் தான். அந்த கனிமா சாங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கனிமா சாங் பாடல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அது கூட சேர்ந்து 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு அந்த கனிமா சாங், அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்து வர அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்துச்சு, எமோஷனல் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கூட ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆச்சு. சூர்யாவோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் அது இந்த கேரக்டர் தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி சுத்தமாக ஃபீல் ஆகாது. ஓவரால் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு நீங்கள் இன்டர்வலாக போகும்போது வேற லெவல் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் தான் இந்த படத்தோட படம் பிடிப்பே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்டர்லாம் விட்டுருப்பாங்களே, அந்த லவ் லாஃப்டர் வார்னு இந்த படத்தோட எல்லா போஸ்டர் கீழேயுமே பார்த்துருப்போம். அந்த லவ் அண்ட் லாஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகியிருக்கு. முக்கியமாக நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டேக்கு நடுவில் இருக்கிற லவ் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அருமையாக ரசிக்கும்படி இருந்துச்சு. லாஃப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருசாக ஒர்க் ஆகல. வார் அது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வருது. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவே என்னென்னு பார்த்தீங்கன்னா வார் செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் அப்புறம் அதோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஹாஃபை எங்கேயோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. படத்தோட இயக்குனரான கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ செகண்ட் ஹாஃபில் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தோட இயக்குனரான நம்ம கார்த்திக் சுப்ராஜ் ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சொதப்பிடுச்சு. ஸோ அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா காலி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. அதே மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிஷம் வருது. இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்னடா இவ்வளோ பெரிய படம் பார்த்துட்டு வந்திருக்கோமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மேபி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கிச்சுன்னா இந்த படத்தில் லென்த்தை ட்ரிம் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓவரால் இந்த ரெட்ரோ படம் எப்படி இருக்குது, நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு கம்பேக்காக இல்லையா, அதை பற்றி கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உண்மையாக சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படம் அப்படியே விழுந்துருச்சு. அப்போ நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு இந்த படம் கம்பேக்காக இல்லையான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அதாவது பாஸ்ட் 5 to 7 இயர்ஸ் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட எந்த படம் மூலம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் பெருசாக ஓடலை. அந்த படங்கள் கூட கம்பேர் பண்ணால் இந்த படம் ரொம்பவே பெட்டராக தான் இருக்குது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 கொடுப்போம். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக எங்கேயோ போயிருக்கோம். ஒன் ஆஃப் த கல்ட் பிளாக் பஸ்டராக கண்டிப்பாக இந்த படம் ஆகியிருக்கும். பார்ப்போம் நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் நியூட்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.